என் பேரு ஜோசப் குருவிலா. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தளபதி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாரு. அனைவருக்கும் வணக்கம். அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த திமுக கட்டுக்கதையா ஒரு விஷயத்த கிளப்பிட்டு இருக்காங்க. கண்டக்டர்ஸ் வெளி மாநிலத்துல இருந்து எடுக்கிறோம், உள்ள இருக்க லோக்கல்ஸுக்கு வேலை கொடுக்கலன்னு சொல்லி ஒரு விஷயத்த பரப்புறானுங்களே. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அந்த வீடியோல பார்த்துடலாம். ஆதாரப்பூர்வமா பார்த்தலாம், சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். அதாவது முதலாவது என்னன்னா, முதலமைச்சரே பேச மாட்டேங்கிறாரு. ஏன் பேச மாட்டேங்க, ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறார், அவர் துறை சார்ந்த விஷயத்துக்கு பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவரோட ஸ்பீச், நேத்து அவரோட ஸ்பீச்ல இன்னைக்கு அவரோட ஸ்பீச் அதில் தெளிவா சொல்லியிருக்காரு. நான் பேச வேண்டிய இடத்துல பேசிட்டேன், அதுவும் பொறுமையா சொல்றாரு அழகா. நான் பேச வேண்டிய இடத்துல பேசிட்டேன். நீ இடைத்தேர்தல் வேற வருது, அதை இன்டெரக்டா சொல்றேன். இடைத்தேர்தல் வேற வருது, அப்பமாவது கொஞ்சம் பேர் பொழைக்கணும்ல, கொஞ்சம் அப்பமாவது நல்லா இருக்கணும்ல, அது அவங்களுக்கு நல்லது நடக்கணும்ல, அதுக்காக அமைதியா இருக்கேன். பேசுனதெல்லாம் பேசணும்னால தான் மக்கள் இங்க கொண்டு ஆசையா உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆப்படிச்சு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி என்னோட டேபிளில் அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு. தேவையான நேரத்தில் அதான் அந்த இடைத்தேர்தல் வரும்போது எடுத்து போடுவார்னு நினைக்கிறேன். எல்லாமே இருக்குது. போடும்போது, அதாவது எடுக்கும்போது எடுப்போம், வெளியே கொண்டு வரும்போது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருக்காரு. அதுவும் இந்த ஜோசப் குருவிலா ஸ்டைலில் மிரட்டி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த இனோவா கார் விஷயம், அதாவது இனோவா கார் மீன்ஸ் அவங்க ஃபன்னாக இனோவா கார் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்எல்ஏக்கு கார் கொடுத்த உடனே எம்எல்ஏக்கு தான் கார், அப்போ மக்களோட நிலைமை எப்படின்னு சொல்லி, ஏன்னா எம்எல்ஏக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, 75,000 கொடுக்குறீங்க, 25,000 மெயின்டெனன்ஸுக்கு ப்ளஸ் சம்பளத்துக்கு எல்லாத்துக்குமே, டிரைவர் சம்பளத்துக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறீங்க, டீசலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கரெக்டான கொஸ்டின் தான். ஆனால் இங்கே பல பேர் உண்மையிலே அங்கே கார் இல்லாமல் இருக்கிறாங்க. அது இல்லாமல் அங்கே ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணால் தெரியும், எல்லா இடத்துக்கும் அந்த எம்எல்ஏ போகணும், மக்களை சந்திக்கணும், எவ்ரிடே சந்திக்கணும், டீசல் அதுக்கு செலவாகும். ஸோ எல்லாராலையும் செலவு பண்ண முடியாது, சம்பளமே அவங்களுக்கு கம்மி தான். அப்படி இருக்கும்போது நீ எல்லா இடத்துக்கும் போகணும், எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், நீ போகலன்னா நான் பிடிங்கிப்பேன். உனக்கு கார் தரல, உன் சொகுசுக்கு தரல, மக்களை போய் நீ சந்திச்சு அவங்களோட குறையை நீ தீக்கிறதுக்கு தான் உனக்கு காரு. ஸோ அது நியாயமா இருந்தனால அவங்களுக்கு கொடுத்து அப்பதான் நிறைய இடத்துல சந்திக்க முடியும் சொல்லி, நான் சென்னைக்கு இப்போ அந்த மீட்டப்புக்கு போகும்போது கூட 6 மணிக்கு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணிக்கே நம்ம ரமேஷ் அவர்கள், அமைச்சர் ரமேஷ் அவர்களை இந்து அறநிலையத்துறை இருக்கார்ல, அவரை அப்பவுமே பார்க்க முடியுது. அவர் பாட்டுக்கு பொதுமக்கள் அதை போற இடத்துல கார்ல போயிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னால எத்தனை அமைச்சரை நான் இப்படி பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா முறையா இப்படி ஒரு அமைச்சரை பார்த்தேன். காலையில எழுந்து போறாங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா முதல்வர் இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த திமுக அறிவிச்ச இந்த ஒரு விஷயம், இந்த டெண்டர் விஷயம், இந்த டெண்டரை கொடுத்ததே பிப்ரவரி மாசம். அதுக்கப்புறம் அதாவது ஓப்பன் பண்ணது மார்ச் மாசம். டெண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கான்ட்ராக்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் விதிப்படி பிட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா யாருனாலும் பிட் எடுத்துக்கலாம். சிட்டிசன் ஆஃப் இந்தியா யாருனாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணது ஆகஸ்ட்னாலும் நீங்க கேட்கலாம், கன்ஃபார்ம் பண்ணது ஆகஸ்ட் தானே. அங்கதான் ஒரு விஷயம் என்னன்னா, தாவேக்கு ஆட்சிக்கு வந்தாச்சு, அதுக்கு முன்னாலே 6 மாசம் 7 மாசத்துக்கு மேல இந்த டெண்டர் இருக்கு. ஆனா இப்போ எம்டிசிக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, ரொம்ப டைட்டான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் கொடுத்ததே வெறும் 11 மாசத்துக்கு தான். ஆனா இப்பவும் தாவேக்கு இதை கேன்சல் பண்ணிட்டு அவங்க அதை கேன்சல் பண்ண முடியாது, இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு, ஏன்னா அமௌண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தாண்டி கேன்சல் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா திரும்ப அது ஒரு 6-7-8 மாசம் ஆகும். கிட்டத்தட்ட 16 மாசம் 14 மாசம் ஆகுது. டெண்டரே 11 மாசத்துக்கு தான். அதையும் தாண்டி போகும்போது என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் தாவேக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீ ஓகே உனக்கே நான் கான்ட்ராக்ட் தரேன், ஆனா ஆளு தமிழ் பேசுறவனா இருக்கணும், தமிழனா இருக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்தவங்களா இருக்கணும், எல்லாமே அப்படிதான் இருக்கணும், நீ வெளி மாநிலத்திலிருந்து எடுத்து ஹையர் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு விதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த டெண்டர் கொடுத்ததே திமுக தான். அது திமுகவாலே கேன்சல் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அவனுங்க ஒரு விஷயம் பண்ணானுங்க. எப்படின்னா, பார்ட்டி ஃபண்டுக்கு அமௌண்ட் தருவான் அப்படிங்கிறதுக்காக அவனுங்க டெண்டர் கொடுத்தானுங்க. சரி, அவன் நமக்கு கொஞ்சம் கமிஷன் தருவான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு கொடுத்தது. இந்த ஜிபே எல்லாம் இப்போ தான் கேஷ்பேக் தருது. இவனுக்கு அப்பவுமே கேஷ்பேக் கேட்டவனுங்க. ஜிபேக்கே இவனுக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஜிபேல ஒரு அமௌண்ட் அனுப்பிவிட்டா அவங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குது. அதே மாதிரி டெண்டர் தரேன், எனக்கு நீ கேஷ்பேக் தான். அந்த மாதிரி அங்கதான் இவனுங்க, ஒருவேளை இவனுங்க ஆட்சியில அமைஞ்சிருந்தா அவனுக்கு என்ன நினைச்சா, நம்ம தான் திரும்ப வரும் அப்படின்னு நினைச்சா, அவனுக்கு இருந்திருந்தாங்க என்னமா சொல்லியிருப்பானுங்க, ஆர்டிகிள தான், அதாவது சட்டத்தை தான் பயன்படுத்தி இருக்காங்க. சட்டப்படி தான் எந்த சிட்டிசன்னாலும் எடுக்கலாம், ஓப்பன் கான்ட்ராக்ட் தான், ஸோ யாருனாலும் எடுக்கலாம். இங்க தான் என்னன்னா, ஒரு காரணம், வேலிட் ரீசன் இருக்கணும், இல்லைன்னா கவர்மெண்ட் மேல திரும்பிடும், கவர்மெண்ட் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். 64 கோடியில பாதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே சேர்த்து ஃபைனா வரும். ஏன் அப்படின்னா, ஆர்டிகிள் சொல்றது அதுதான், சட்டம் சொல்றது அதுதான். சிட்டிசன் ஆஃப் இந்தியா யாருனாலும் ஓப்பன் ஆயிடுச்சு, பிட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பிட்டுக்கு கண்டிப்பா யாருனாலும் குவர்ட் பண்ணலாம், யாருனாலும் எடுக்கலாம். உங்களுக்கு வேலிட் ரீசன் இருந்தால் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியுமே தவிர இந்த ரீசனை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சட்ட ரீதியாக ஃபைட் பண்ணுவாங்க. சட்ட போராட்டத்தில் கவர்மெண்ட் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். இப்படியெல்லாம் சிக்கல் இருக்கிறதுனால தான் தாவேக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தமிழனை எடு, அதுதானே பிரச்சனை, உனக்கு தான் தரேன், ஆனால் நீ தமிழனை எடு, எனக்கு இத்தனை நாள் எடுத்து கொடு. திரும்ப வச்சு அதை ஒரு ப்ராசஸாக போய் அது ஒரு பெரிய அது ஈஸி கிடையாது.
அதனால தான் ஸ்மார்ட்டாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே அஸ்பர் இப்போ டெம்பரரியாக அவனுக்கு அறிவிச்சிட்டு போகிறதையே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் வந்து என்ன, அவனுக்கு சொன்ன மாதிரி நார்த் இந்தியனை கொண்டு வர சொல்லலை, நீ இங்கே இருக்கிறத தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ சட்டங்கள் பிரச்சனை என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அஸ் அ கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா யாருனாலும் எடுக்கலாம், இதை வந்து நீ கேன்சல் பண்ணால் வேலிட் ரீசன் இருக்கணும். அப்படி இல்லைனா கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒன்ஸ் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீ வந்து வேலிட் ரீசனோட தான் கேன்சல் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீ வந்து கண்டிப்பாக அதுக்கு ஃபைன் கட்டணும். ஸோ சட்டம் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது தெரியும், இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும் சொல்லி. அரசாங்கத்துக்கும் இது தெரியும். இது ஆளுங்கட்சியாக இருந்தால் இதுக்கு முன்னால் ஆளுங்கட்சியாக இருந்த ஆண்ட கட்சிகளுக்கும் இது தெரியும். அதே மாதிரி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி அவ்வளோ ஃபைலை வந்து விஜய் அவர்களுக்குள்ள டேபிளில் இருக்குது, அதை எடுத்து போட போகிறேன்னு சொல்லியிருக்காருல. அதாவது அவர் ஸ்மார்ட்டாக சொல்கிறாரு, எல்லா ஃபைலும் என்கிட்ட இருக்குது, தேவைக்கு எடுத்து போடுவேன், எப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி எப்போ தேவையோ நான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லும்போது கூட இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய இந்த பாலம் கட்டின விஷயங்கள்லாம் வந்து டெண்டர், ஓகே நீங்கள் இந்த டெண்டர்லாம் கேன்சல் பண்ணுறீங்க, இதை மட்டும் அப்போ ஏன் கேன்சல் பண்ண முடியல, இந்த கண்டக்டர்ஸ் எடுக்கிறது மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது டெண்டர், அது வேற இது வேற, அந்த கான்ட்ராக்ட் வேற இந்த கான்ட்ராக்ட், இதை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். இதுக்கு வேலிட் ரீசன் என்ன தெரியுமா? இப்போ அதில் வந்து 64 கோடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு 100 கோடி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை எங்களுக்கு இந்த வேல்யூஷன் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேன்சல் பண்ணுறது வேறு. அங்கே கரெக்டாக தான் இருக்குது, அவங்க கொடுத்த இதுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நம்ம அரசு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் அவன் அதிகமாக கொடுத்துருக்கான், அதை சொல்லி நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அதை நிறுத்தி வச்சு புறவு கூட பண்ணலாம். ஆனால் இது அர்ஜென்ட், அது அர்ஜென்ட் இல்லை. ஸோ இப்போ ஆதவர்ஜன் அவர் இதில் சொல்லியிருப்பார், கல்லணையே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, சோழர் காலத்தில் கிட்ட கல்லணையே ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் என்ன 3 மாதம் 3 வருஷத்தில் பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு, அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் வெள்ளரிக்கை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆதாரம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ராப்பராக எல்லாம் வந்தோடனே மொத்தமாக போட்டு உடைக்கும் போது கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும்ல, அதுக்கு தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மெகா முறைகேடு அம்பலம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஆயிருக்கு. என்னன்னா, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன நிதியில் மெகா முறைகேடு அம்பலம், 3 ஆண்டுகளில் 108 கோடி அரசு நிதி முறைகேடு, அதிகாரிகள் உறவினர்கள் கணக்குகளுக்கு அனுப்பப்பட்ட அரசு நிதி, மார்ச் மாதம் அனுப்பப்பட்ட சிறப்பு தணிக்கை குழு அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். இதுவும் வருது, இந்த மாதிரி நிறைய வருது. இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஓப்பனாகவே நியூஸில் வந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய வருது. வெயிட் அண்ட் வாட்ச், வெயிட் அண்ட் சி, ஐ எம் கம்மிங், நான் பின்னாலே வரேன், தீரன் திரும்புறேன், நான் பின்னாலே வரேன், அந்த மாதிரி தான் இது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ தாவேக்கா வந்து ஒரு 70% ஓகே அவங்களால முடிஞ்சதை பண்ணுறாங்க. அங்கேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 5 இயர்ஸில் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் இதில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து நம்ம தளபதி முதலமைச்சருக்கு தான். ஆனால் இதில் வந்து மேன் ஆஃப் த சீரீஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அந்த மேன் ஆஃப் த சீரீஸ் ஆனால் வந்து யாருக்குன்னா அந்த சௌமியா அன்புமணி இருக்காங்களா, அவங்களுக்கு தான். ஏன்னா அந்த நதிநீர் இணைப்பு ஆல்ரெடி தாவேக்கா கொஞ்சம் ஃபண்டு ஒதுக்கி இருக்காங்க. அது போக இவங்க வந்து அந்த நதிநீர் இணைப்பு வச்சு நம்ம செழிப்பாக நம்ம இதை கொடுத்தோம்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய கடன் வாங்குறோம், இதுக்கும் சேர்த்து வாங்குங்க, 1.5 லட்சம் கோடி வந்தாலும் அது பயன்பெறும். அதனால வேளாண்மை வந்து உற்பத்தி எல்லாமே நமக்கு அதிகரிக்கும். ஸோ அதுக்காக அதை அமௌண்ட் நம்ம 10 வருஷத்துல கூட கட்டிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக அவங்க வந்து மக்கள் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி முறையிட்டு இருந்தாங்க. மற்றவங்கள மாதிரி வெஞ்சன்ஸை வச்சுட்டு பேசலை, அவங்க மட்டும் தான் கோரிக்கைகளை வைக்கிறாங்க, மக்கள் சார்பாக இருந்து பேசுகிறாங்க. மற்றவங்க எல்லாரும் தன்னோட அப்பா வீட்டில் இருக்கார்ல டாடியார், அவருக்கு மன குமுறல்களை வந்து கொட்டிட்டு இருக்காங்க. மற்றபடி இங்கே வந்து சௌமியா அவர்கள் மக்கள் பிரச்சனை மட்டும் பேசிட்டு இருக்கனால அவங்களுக்கு மேன் ஆஃப் த சீரீஸே கொடுத்துடலாம். இந்த வெப் சீரிஸில், அதாவது இதை சட்டசபை 1, 2, 3 போடுறதை விட சட்டசபை சீசன் 1, சீசன் 2 அப்படின்னு சொல்லி வெப் சீரிஸாக கொண்டு போயிட்டே இருக்கலாம் போல. அவ்வளோ சுவாரஸ்யமாக ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்குது, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, டாக்ஸ் வேணுமா இருக்குது, எல்லாமே உங்களுக்கு என்ன வேணும், கட்டுக்கதை வேணுமா குட்டுக்கதை வேணுமா, என்ன வேணுமோ எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சட்டசபை அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் போல. இது ஒரு சின்ன வெப் சீரிஸாக உருவாக்கி. ஸோ இந்த திமுக என்னன்னா, அவங்க பண்ண விஷயத்த சப்போஸ் அவங்க ஆட்சிக்கு வந்து அதே நல்லதாக சொல்லுவானுங்க, இது வேற யாராவது வந்து அதையே கெட்டதாக எப்படி மாற்றணும்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்தால் படிக்கணும். அதுக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கானுங்க போல இத்தனை வருஷத்தில். இன்னைக்கு இந்த நிதி மேலாண்மை, அதாவது நீர் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நதி நீர்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 70 வருஷமா ஆண்டேங்கிறானுங்க. என்னத்தை ஆண்டானுங்க? இவ்வளோ கோரிக்கை ஆப்போசிட்லேருந்து எதிர்கட்சியிலேருந்து வச்சுட்டு இருக்கானுங்க. அப்போ என்னத்தை இவனுங்க ஆண்டானுன்னு நான் கேட்குறேன். அதுக்கு பதில் இருக்கா? முடிஞ்ச வரைக்கும் தாவேக்கா இப்போ வந்திருக்காங்க, வந்த ஸ்பீடில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. சரி 100 நாள் தான் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் பல நாட்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. வெறும் 100-200 நாளில் இவனுங்க 70 வருஷமாக நாசக்கார வேலையை பட்டி வச்சதை சரி பண்ண முடியாது. அவங்க முயற்சி பண்ணுறாங்க, பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா? உண்மையிலே சட்டசபை வந்து ஒரு படம் மாதிரி டெய்லி வந்து பார்க்கலாம். ஒரு படத்தை பார்த்து 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணி இல்லை 1 மணி நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறது, சட்டசபை பார்த்தா நிறைய நாலேஜ் கிடைக்கும், நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன், வாழ்க்கை முன்னேறும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம். நீங்களும் டெய்லி பாருங்கள், கரெக்டாக இந்த வெப் சீரிஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெய்லியும். நன்றி வணக்கம்.